இந்த வீடியோவில் நம்ம ஷேர்ஷாட்டில் எப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட லிங்க் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் ஷேர்ஷாட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கிற இந்த 0% அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஷேர்ஷாட் அக்கௌண்ட்டில் ஒரு புது ஐடியா கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேரை ஃபாலோ பண்ணும்போது தான் அவங்க நம்மளை ஃபாலோ பேக் கொடுப்பாங்க. இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பேக் பண்ணும்போது தான் நம்ம போடுற ஒரு போஸ்ட்டு ரீல்ஸு எதுவாக வேணா இருக்கட்டும் அது சீக்கிரமாக உடனே நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு நிறைய பேரை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எப்படி உங்களுடைய ஷேர்ஷாட் அக்கௌண்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஹேம்பர்கர் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய லிங்க் காப்பி ஆகிடுச்சு. காப்பியான லிங்க்கை வந்து உங்களுக்கு தேவையான எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.